வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம கேரளா சீரீஸில் வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தோம், கவ்வையி vlogs. அதுக்கப்புறம் 1 month ஆயிடுச்சு, 1.5 month ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து போகிறோம். ஒரு 2 days ட்ரிப்பு பிளான் பண்ணி ஹோட்டல்லாம் புக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போகிறோம். ஒரு 6 பேர். நானும் சிபி, உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் vlogல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சிபியும் நானும் வந்து பைக்கில் போகிறோம். மீதி 4 பேர் வந்து காரில் வர்றாங்க. ஸோ வாங்க கிளம்பலாம். ஆரி கிளாசிக் 350 இதில் தான் போகிறோம். அது துவைக்க முடியுமா? கீழே இறக்கு வண்டியை ஆன் பண்ணி இறக்கடா. கடூருக்கு ரைட்டில் வளைஞ்சோம்ல, இது வந்து லெஃப்டில் வளையணும். தாண்டி வந்துட்டோம். அவன் இங்கே இருக்கான். நாவலூர் அந்த சைட்லாம் இன்னும் இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கோமா? கல்பாக்கம் கிட்ட இருக்கோம், அவங்க நாவலூர் கிட்ட இருக்காங்க. துறைப்பாக்கம்கிட்ட இருக்காங்க அவங்க. அதான் அந்த ரோட்டில் தான் இன்னும் நம்ம சாப்பிட்டு போவோம். சரி, ஓகே. காரில் வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் துறைப்பாக்கம் கிட்டே வரனால சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் பெருசாக கரெக்டாக கடை இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே வர வழியிலே ஒரு கூல் ஷாப் இருந்துச்சு, அம்மங்கூல். ஸோ அங்கேயே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸ்ரீ வாங்கிக்க. எஸ்பி இதே எடுத்துக்க. வாங்கிக்க. போதுங்க போதும், அது இருக்கட்டும். சிபிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே உருவாகும். சிபி என்ன ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதே நம்ப மாட்டேதான். அதுக்கடுத்து ஒரு டைமில் கேட்டுருவாங்க எல்லாரும், சிபி அண்ணா வந்தால் தான் நீங்கள் விளாக போகணும். இல்லையா போதும். தொண்டை கூலிங் வாட்டர் வாங்க. கூழ் குடிச்சாச்சு. எப்படா இருந்துச்சு? இல்லை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. கூழ் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த சைடிஷ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க.
அந்த மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் மாதிரி இல்லை, இப்போ பச்சையாக போட்ட மாதிரி இல்லை, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மிளகா வத்தல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஜூஸ் தண்ணி குடிச்சிடும். எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ரொம்ப பக்கத்தில் தான். இப்போ நாங்கள் போன டைம் கரெக்டாக ரோடு ஒர்க்லாம் நிறையா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கங்கே டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ 2 வேனா அதில் 1 வே ஆக்கி விட்டுருந்தாங்க ஒரு சில இடங்களில். ஸோ அந்த ஒர்க் நடக்கிறனால கொஞ்சம் ட்ராவல் டைம் அதிகமாகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில இடங்களில் ரொம்ப தூசியாக இருந்துச்சு, காற்றுமே அதிகமாக இருந்துச்சு நாங்கள் போகிற டைம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி சீனரி வாஸ் ஸோ குட். பார்க்குற இடம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சீஷோருக்கு நடுவில் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறது. அண்ட் கொஞ்சம் வெயிலாக இருக்கவும் இளநீ குடிச்சிட்டு போகலான்னு வண்டி ஸ்டாப் பண்ணோம். இளநீ குடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டாப் பாண்டிச்சேரி தான். ஆக்சுவலாக நம்ம தங்க போகிற ரெசார்ட் வந்து பாண்டிச்சேரியில் இல்லை, ஆரோவையில் இருக்குது. எனக்கு இங்கே வந்ததில் புது விஷயம் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஆரோவைல் வந்து தமிழ்நாடு சேர்ந்து தான், பாண்டிச்சேரியை சேர்ந்தது இல்லையா. ஸோ நான் வந்து ஆரோவைலும் பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் இருக்குது, பட் ஆனால் ஆரோவைல் வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டி இருக்குது. பாண்டிச்சேரி வந்து அந்த சைடு இருக்குது. போயிட்டு ஒரு 140 மீட்டரில் ரைட்டு மறுபடியும் இதில் தான் ரைட்டு. இந்த ரைட்டு இதுக்குள்ளே தான் காமிக்குது. இதுக்குள்ளே தான் காமிக்குது. ஆமாம், போயிட்டு ரைட்டு. ரைட்டு. இது வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி. லெஃப்ட்டு இந்த லெஃப்ட்டு. ஏன்னா ஊருக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டாக எண்டில் இருக்குன்றாங்க. ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஆரோவையில். இந்த பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டு ஒரு 20 மினிட்ஸ். நம்மளை வந்து திட்ட மாட்டாங்கல்ல, எங்களா ஓரத்தில் பார்த்துருக்கீங்க. ஸ்ட்ரைட் ரூம் நல்லா இருக்கான்னா நான் ரோடு பார்த்தா ஓகே. இதுதான் லாமில்லினா ரெசார்ட். அதுதான் மணி என்ன? 12:10. ஓகே, சரி ஓகே. இன்னும் செக்இன் பண்ணலை, 1 o'clock தான் செக்இன் டைம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே கரெக்டாக அந்த 1 o'clock கனெக்ட் பண்ணி வர்றாங்க. இன்னும் 1 hour அவங்களுக்கு காமிக்குதான். சரி ஓகே கைஸ், செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறேன். ஸோ இதுக்காக தான் இந்த ரெசார்ட்டே புக் பண்ணது. 4 அடி தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. மற்றதெல்லாம் பெருசாக இருந்துச்சா என்ன? ஆவரேஜாக ஸ்விம்மிங் பூல்லாம் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ இவ்வளோதான் இருக்குமா? அட்லீஸ்ட் ஒரு 5 அளவுக்கு இருக்கும். புக் பண்ணது இவன் தான், இவனை கொடுத்து விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப தண்ணி உடம்புல சளி பிடிச்சி இது வந்து பைக் பார்க்கிங். காருக்கு அந்த சைடு வச்சுருக்காங்க.
அந்த இதுலேயுமே காரை பார்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சீனிக்காக இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரூம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளம்பியாச்சு ரூமுக்கு. அப்படியே போய் காமிச்சிட வேண்டியது, அப்புறம் ஒழுங்காக வச்சுக்க மாட்டோம். டைமிங்லாம் என்ன ப்ரோ? நைட்டு எத்தனை மணி வரைக்கும்? 4 அடி தான் இருக்குது. 4 அடி ஆகுது. இல்லை எங்களுக்கு பார்க்கல அப்படி தெரியுதா? இல்லை நான் இறங்க நினைச்சேன். எனக்கு வந்து இந்த அளவு வரும். அப்போ ஓகே. இடுப்பளவா? இல்லை நான் எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கையில் அந்த ஒரு மாதிரி க்ளீன் ஆகுதுல்ல, அதெல்லாம் தர அப்படி இருக்குது. இடுப்பளவுல இருந்தா ஸ்விம்மிங் பூலே கிடையாது. டபரா செட். அது என்னடா அது ஒரு மாதிரி அழகுக்கு வச்சுருக்காங்களா அப்படின்னு. டபரா செட் ஸ்விம்மிங். ஓகே அப்போ இதுவா? இது ஒன்று பக்கத்தில். ஓகே. இந்த சைடா? இந்த சைடு இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. ஓகே ரிசப்ஷன் நம்பர் 111. ஓகே. பாஸ்வேர்ட் சொல்லிட்டேன், உங்கள் வைஃபை பாஸ்வேர்டு. மில்லியன். ஆமாம், எல்லா ஃப்ளோருக்கும் அதுதான். சரி, ஓகே. அந்த ரூமில் ஏசி மட்டும் போட்டு ஆன் பண்ணி விட்டாரான். வேற என்ன நம்பர் ஏதோ சொன்னீங்க? நம்பர் 111 ரிசப்ஷன் நம்பர். ரிசப்ஷன் நம்பர். எந்த ஹெல்ப் வந்தாலும் சரி கால் பண்ணுங்க. சாப்பாடு லஞ்சு கேட்குறீங்களா? லஞ்சு வேணா உங்களுக்கு ஒரு மெனு கார்டு தரேன், அதில் எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. மெனு கார்டை பார்த்து. ஓகே. வீட்டு சாப்பாடு தான், வீட்லேயே அவங்க செய்ய மாதிரி 302 அண்ட் 301 இது பக்கத்தில் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம ரூம் தான். சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. அந்த ரூமில் கூட ஏசி மட்டும் போட்டு விட்டாரு. சரிண்ணா. நீங்கள் மேக்ஸிமம் 16லேயே வச்சுங்க. சரி சரிண்ணா. நல்லா இருக்குல்ல? ஓப்பன் பண்ணு. இங்கே வந்து ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வந்து இருக்கு. என்னன்னா வச்சுக்கலாம் திங்ஸ் தான். இங்கே ஒரு சிங்கிள் பெட், அப்புறம் இங்கே ஒரு டபுள் பெட் இருக்கு. ரெஸ்ட் ரூம். நல்லா இருக்கு. கூடவே ஹீட்டர், ஒரு 32 இன்ச் டிவி, ஸோ நல்லா இருக்கு. 2 ஃபேன், அப்புறம் ஒரு ஏசி. இங்கே பால்கனி. பால்கனியில் வியூலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே காரில் வர்றதா இருந்தால் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை அங்கே போனீங்கன்னா கார் பார்க்கிங். இங்கேயுமே கார் பார்க்கிங் இருக்குது, எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங். அது அந்த அவங்க விட்டுருந்தாங்கல்ல. வெயிலாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் விட்டால் கேட்குறேன். இதான ஃப்ரண்ட்டு? இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு இப்படிதான் நம்ம வந்தோம். இதான் ஃப்ரண்ட்டு. இதான் ஃப்ரண்ட்டு. இது ஃப்ரண்ட் இல்லை ஆக்சுவலி. நம்ம அப்படி வந்தோம், அந்த கேட்டில் வந்தோம். இல்லைடா, அந்த சைடு இருக்குது ஃப்ரண்ட்டு. ஏன்னா இங்கே வந்து இது வரைக்கும் 2 ரூம் இருக்குல்ல, கீழே இடம் இருக்க மாதிரி தெரில. அந்த சைடு ஃப்ரண்ட்டில் தான் அது. ஸோ 2 ரூமு, இது ஒரு ரூமு, இதுக்கு முன்னாடி காமிச்சது ஒன்று. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், எக்ஸாக்டாக. வேறு எதுவும் டிஃப்ரென்ஸே இல்லை. கமெண்ட்ல வந்து அதே ரூம் தான் ஏமாத்தீங்க. ஸோ இதுதான் ரூம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் நாங்கள் புக் பண்ண ரேட்டுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆம்ஸ் காட்டு தீனா என்கிட்ட ஆக்சுவலி இதே தானே வச்சிருக்கேன் நீயும்? இல்ல இந்த என்னடா இந்த கேமரா தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. சரி, தீனாவோட லவ் எக்ஸ்பீரியன்ஸை நோட் பண்ணலாம். கேளு. தீனாவோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இல்லையாரா?
எத்தனை லவ் இது வரைக்கும்? ஒண்ணுமே இல்லடா. உனக்கு சொல்லு. நீ எல்லாத்தையும் சொல்லு. ஐயோ எடிட் பண்ணாமல் போட்டால்